காலையில் ஒரு 4-7 கிளம்பியாச்சு. இப்போது எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஸ்லீவ் வந்து ரெட் கலரு, பிளாக் கலரு ஷார்ட்ஸு வந்து டெக்காத்லான் யூஸ் பண்ணுறது. கோரஸ் ப்ளஸ் 3 வாட்ச்சு ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோணலாக தான் இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். வாழ்க்கையே கோணலாக தான் இருக்குது, நம்பர் கோணலாக இருக்கிறது மேட்ரு. இப்போ முக்கியமாக அது வந்து சாஃபிங்க்கு வேஸ்லின் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் போகிறதுக்கு முன்னாடி. ஜஸ்ட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவர் போடவே தேவையில்ல போலடா, நீனே எல்லாமே போட்டுற வாயிலே. அவரே தான் சொன்னாப்ல, இவரே நிறைய எடுத்து கொடுத்துட்றாரு எனக்கு அப்படின்னு. அப்புறம் முக்கியமாக ஜெல்ஸு இந்த பாருங்க, இது வந்து யூனிவேட்னு ஒரு கம்பெனி. இதில் வந்து 180 வாங்கணும், அடுத்து 180 வாங்க. 100 கலோரிஸு, 25 கிராம் கார்போஹைட்ரேட்டு, மொத்தம் 365 கிராம் எலக்ட்ரோலைட் இருக்குது. இந்த ரெண்டையும் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த உக்காடி பிராண்ட் இருக்காங்க இல்ல, மெசேஜ் பண்ணாங்கடா. அப்படியா? அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க போல. சரி சரி, உங்களுக்கு முடிஞ்சா ஒரு கண்ணாடி ஃப்ரீயா தரோம் அப்படின்னாங்க. சூப்பர். கண்ணாடியா? எனக்கு ஒன்று வாங்கி கொடு, பொழந்துருவேன். மெசேஜ் போடுறது ஒன்னா அனுப்பாம 2-3 அனுப்பினா நல்லா இருக்கும். அப்படியே அந்த தனி ஒரு மீன் ஹரிசங்க அங்கே போய் அடிப்போம் வா. டேய் இல்லை, நானும் யோசிச்சேன் தப்பாயிரும் அவங்க போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு யோசனை அப்படியா, கொஞ்சம் டீசெண்டாவே நடந்துக்குவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இறங்குன வேலையை காட்டிட்டாரு, அதனாலதான் அவர் எல்லாம் டப்புன்னு எடுத்து வேலையை பொருள் எடுத்து போட்டாப்ல. நம்ம பொருள் எடுத்து நம்மளோட படையில் மொத்தம் 6 பேர். நான், தனுஷ், முகுந்தன், அப்புறம் அசார் ப்ரோ. இவர் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ட்னு ஒரு பேஜ் வச்சிருக்காரு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு. அது போக 2 ஸ்டூடெண்ட்ஸு, ஹரிஸ் அண்டு பரத்ன்றவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஸோ 6 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கி அங்கேருந்து கிரவுண்டுக்கு ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். கார்லேயே தான் எல்லோரும் கிளம்பி வந்தோம். கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து 250 மீட்டர் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் பிளான் வகுத்துருந்தாங்க. எப்படியும் ஒரு 4:40க்குலாம் வந்துடலாம், 4:30க்குலாம் வந்துடலான்னு பார்த்தோம். அதை எல்லோரும் ஒரு டைம் லேட் பண்ணி 4:50 ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். வார்ம் அப் கூட சரியாக பண்ண முடியல, நடந்து வரதே வார்ம் அப் எடுத்துக்கிட்டாச்சு. ஏய் வாடா, அங்கே வந்து பண்ணலாம், எங்கே ரோட்டில் இருந்து வா. என்ன பண்ணுறது, லஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈரோடுக்கு எல்ஐசி காட்டணுமா? வீடியோக்கு நாங்களும் வரோம், இவரோட பக்கம்ல பின்னாடி வருவாங்க. டைமிங் நடந்து வரும்போது 150 பேருக்கு நல்ல என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஓ சிங்கம் இஸ் ஹியர். ஈஓஎஸ்ல கூட்டு வந்துருக்கலாம் போடா. இது இந்த ஸ்பீடில்
முன்னாடி போயிட்டு வாங்க வாங்க முன்னாடி போக ஓடி முடிச்சா போதுன்றதா கமான் வாங்க வாங்க இந்த இடத்துல தான் இங்கே ஒரு சின்ன டியூட்டனு ஜெல்லு 2 தான் வச்சுருக்கேன். போய் கடலை முட்டை எடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு 10வது கிலோமீட்டர்லேயே. என்னடா கடலை முட்டை வேணுமா? இந்த கடலை முட்டை எப்படி இல்லை அவங்கள தான் நான் ஓல போட்டேன். அப்போதைக்கு முன்னாடி முன்னாடி போயிட்டு போங்க இதுக்குள்ள தாண்டி போயினா பவர் ஏறி பாருங்க. 14.5 கிலோமீட்டரு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பில் மேடு போகலாம் 2 கலந்து தான் இருக்குது. பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. உன் பேர் என்ன? ரெட் கலர் சொல்லுவீங்க. அது ட்ரைனிங்க்கு, இது ரேஸ் போடுறதுக்காக. உன் பேர் என்ன? தஸ்வின். சிவகங்கைக்கு என்னன்னு சொன்னீங்க ஃபேமஸ்? சிவகங்கைக்கு இந்த சிங்கம் தான் ஃபேமஸு. நன்றி. சிங்கம் அயன்மேன் அகாடமி ஃபேமஸு. ஆமாம், கூகுளில் போட்டேன். வந்துச்சா? அதனால கிரேட். நன்றி. ஒரு நாள் வரேன் சிவகங்கைக்கு. வாங்க, வீடு பக்கம் தானா? வீடு இங்கே தான். சரி. டெய்லி ஓடுறியா? டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுவேன். வாடுறா. நான் வாலிபால் பிளேயரு. வாலிபால் பிளேயராண்டா? எங்கள் அப்பாவும் கோச்சா. ஓ, அதனால வந்து இது எல்லாமே சொந்தக்காரங்க வீடு தான். இதெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீடு. தேங்காய் தண்ணி, கோகனட் வாட்டர். எப்போ ஈரோட்டுக்கு வந்தீங்க? ஈரோட்டுக்கு வந்தீங்க? நேற்று மத்தியானம் வந்தோம். நேற்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ, கேட்கும் போதே புல் இருக்குதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காப்ல. எப்போ வரீங்க கண்டுபிடிக்க முடியும். சரி. பாய். தேங்க்ஸ்யா அப்புறம் வந்ததுக்கு. கம்ப்ளீட்டட். 13, 15 என்ன இருக்கு? வண்டி வச்சுட்டு ரெடியாக இருக்காது ஆம்புலன்ஸு. யாராச்சும் மாட்டுவாங்களா? இங்கே பாருங்க, இயற்கையோட வயல், வீடு. சார் உங்கள் வீடு அது சூப்பராக இருக்குது சார். என்விரான்மெண்ட் அருமையாக இருக்குது. ஹாய் தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர், யூடியூப்ல தான் பார்க்க முடியுது. நன்றி. சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. டுவெண்ட்டி வரப்போகுது. 20ல் ஒரு ஜெல் எடுக்கிறேன். வச்சுட்டேன். இதை எடுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகுமா உடம்புல போய் சேர்றதுக்கு. ஸோ 22ல் ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் 25ல் எடுப்போம். அப்பீல் பேஸ் சரியாகிடுச்சு. 26 கிலோமீட்டர் வரப்போகுது. நான் என்னோடய செகண்ட் ஜெல் எடுக்கிறேன்.
எல்லாம் ஏத்தமாவே இருக்கு. இறக்கம் இல்லையா? இனிமேல் ஃபுல்லா டவுன் தாங்க. இது மட்டும் ஏறிடுங்க. சரி ஃபுல்லா டவுன் தான். ப்ரோ சூப்பர் ப்ரோ. இன்னொரு கரெக்டாக லாஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 31.2 வந்தாச்சு. இந்த 1 கிலோமீட்டர் புஷ் பண்ணுறதுக்கு சியர் கேர்ள்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை, ட்ரையாக இருக்குது. 175க்குள்ளேயே புஷ் பண்ணேன். இப்போ கடைசி ஒன்று மட்டும் 180 வரை புஷ் பண்ணி பார்ப்போம். குட் கோயிங் பிரதர். முடியும். எப்படி இந்த ரூட்டு அப்படின்னா என்ன இருக்கு? இன்னும் உட்கார கூட இல்லை. ஈவெண்ட்டு முடிச்சது என்னமோ 7:45 7:50க்குலாம் முடிச்சாச்சு. அடுத்து ஃபுட்டு சாப்பிட வரும்போது கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே ஆயிருச்சு. வெஜ்ஜு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெஜ்ஜு சூப்பரா இருந்தது. காங்கேயத்தில எப்படி போட்டாங்களோ அந்த மாரி தான் இருந்தது. வந்த எல்லாத்துக்கும் நம்ம ஓட்டிட்டு வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்தது. ஒரு பொங்கல், 2 வடை, இட்லி, அதுக்குண்டான சட்னி அப்படின்னு நல்லா அருமையான ஒரு ஃபுட்டா இருந்தது. எங்களுக்கு ஃபிட் கோச்ன்ற ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு கப்பு, ஒரு சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்ற ஒரு புக்கும் தனுஷுக்கும் எனக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத வாங்கிட்டு அந்த புக்கு தான் அந்த இதில இருக்கு. அது போக கப்பில் தண்ணி குடித்தேன், பத்தல. இன்னும் ஒரு 6 லிட்டர் எடுத்து மடக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம டிஜே இவர் தான் நம்மள ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நம்ம இதுக்கடுத்து டான்ஸ் ஆட போகிறதுக்கு இவர் தான் சிங்கம் டான்ஸ்ன்னு டிஜே பண்ணுவார். பாருங்கள், அந்த வீடியோ நல்லாயிருக்கும். Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. எட்டாம் நாளா வேண்டும் வேண்டும் வீக்லி ஒரு வந்தது. ரொம்ப நெகிழ்ச்சியோட இந்த ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. ஊடால பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதெல்லாம் பாட்டெல்லாம் வந்து மியூட் ஆகிருந்தது அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ அதனால் மியூட் பண்ணியிருப்பேன் நான் மேக்ஸிமம். இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லார்ட்டையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு கிளம்புறதுக்கு. மொத்தம் 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதில் 4 பேர் வந்து நாங்கள் 32 கிலோமீட்டர் பண்ணோம். நானும் தனுஷும் 2 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த இதில் ஓடினோம்.
5:15 பேஸு. ஆவரேஜ் ஹார்ட் ரேட் 167. அப்புறம் அவங்க 2 பேர் ஹரிஷும், பரத்தும் ஹரிஷ் வந்து 21 கிலோமீட்டர், பரத் வந்து 10 கிலோமீட்டர் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் எப்படியோ ஒரு வகையில சாப்பிட்டுட்டு ஜாயிண்ட் ஆயிட்டோம். ஜாயிண்ட் ஆயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, சும்மா ஃபன்னா பேசிட்டு, நாங்க கிளம்பும்போது 10 மணிக்கு மேல ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு, அப்புறம் ஊருக்கு கிளம்புறது தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.